ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்ஸ்டன்ட் பாட் ஹெல்ப்போடு நம்ம ஒரு பேலன்ஸ்டு லன்ச் பிளேட் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லன்ச்சுக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் தக்காளி, குடமிளகா, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், ஆஸ்பரகஸ், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர். ஸோ கோபி 65 பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஸோ ரைஸ் அண்ட் கின்வா வேக வச்சது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ரைஸு இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறதில்ல. அதுக்கு போல் என்னெல்லாம் வைக்கிறேன்றது காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் தோரம்பருப்பு ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம போட்டுக்கலாம். தோரம்பருப்பு ஃபஸ்ட் லேயரில் போடும்போது உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். நீங்கள் செகண்ட் ஆர் தேர்ட் லேயரில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக வைக்கிற டைமை விட ஜாஸ்தி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே பருப்பு, பயறு, இந்த சுண்டல் வகைகள்லாம் ஃபஸ்ட் லேயரில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஸ்டன்ட் பாட் வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த கொஷினை ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க. போராக தான் இருக்கும், பட் மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அடுத்ததாக சாம்பாருக்கு வேண்டிய காய்கறிலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சாம்பார் நல்லா டேஸ்டியாக, நல்லா வாசனையாக இருக்கணும்னா எந்த சாம்பார் பொடி போடுறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் சாம்பாரில் என்ன காய்கறிகள் எல்லாம் போட போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு முள்ளங்கி சாம்பாருக்கு ஃபேன் நிறைய பேர். எனக்கு பர்சனலாக முள்ளங்கி பிடிக்காது அப்படின்னாலுமே எனக்கு முள்ளங்கியோட குடமிளகாய், முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சாம்பாரில் எத்தனை காய், என்ன காய் காம்பினேஷனில் போடுறீங்கன்றது கண்டிப்பாக மேட்ரு தான் உங்கள் சாம்பார் அன்றைக்கி டேஸ்ட்டாக வரதும் இல்லை ஓகேவாக வரதுக்கு காரணம். இன்றைக்கி நான் இந்த காம்பினேஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நிறையா குடமிளகா போட்டு சாம்பார் வைப்பேன். ஏன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளேவர் பிடிக்கும். சில பேருக்கு கேரட் போட்டு வச்சா பிடிக்கும். அல்டிமேட் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கு ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைக்காது, எப்போயாச்சும் கிடைக்கும். எப்போயாச்சும் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா அந்த ஃப்ரோசன் முருங்கைக்காயிலலாம் அவ்வளோ வாசனை இருக்காது, ஃப்ளேவர் கூட கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் பறித்து மரத்துலேருந்து பறித்து நம்ம போடுவோம் இல்லையா, அது தனி ஃப்ளேவர் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடமிளகாய். ஸோ குடமிளகாய் எந்த டைப் போட்டாலுமே நல்லாயிருக்கும். சில பேர் கேட்குறீங்க குடமிளகாய் சாம்பார் டிஃபனுக்கு மட்டும்தானே போடுவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற அந்த சாம்பாருக்குமே குடமிளகா போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் குடமிளகாயுமே நல்லது, நம்ம ரெகுலராகவே நம்ம சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி சாம்பாரில், சட்னியில், இல்லை கூட்டு அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு வெறும் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ரெகுலர் சவுத் இண்டியன் சமையல்லே இது நிறைய வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் போட்டாச்சு. நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், முள்ளங்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பெருங்காயம். பருப்பு வேகும் போது நீங்கள் உப்பு போடுறீங்க அப்படின்னா பாதி உப்பு போடுங்க. முழு உப்பு போட்டிங்கன்னா பருப்பு சம்டைம்ஸ் வேகாது. நான் வாங்குறது பார்த்திங்கன்னா காஸ்கோவில் வாங்குகிற இந்த தோரம்பருப்பு. அது ஒரு டைம் வெந்துட்டு ஒரு டைம் வேகாமல் வந்ததே கிடையாது. ஈக்குவலாக எப்போவும் ஒரே டைமில் தான் வெந்திருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட் லேயரில் பருப்பு வச்சு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் ஒரு ட்ரிவெட் வச்சுட்டு வெள்ளை காராமணி இருக்கு இல்லையா, அது ஈவினிங் சுண்டலுக்கு அதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் காய்க்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒயிட் ரைஸ். இது என் பையனுக்கு. மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் அடுத்த நாளைக்கு தேவையான முட்டையுமே வேக வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இந்தியாவில் நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நம்ம எலக்ட்ரிக் குக்கருக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் குக்கருமே நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு ஐட்டம் குக் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரிவர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாட் இன் பாட் மெத்தட், அதாவது லேயர் ஸ்டாக் பண்ணி லேயர் பண்ணி
குக் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய எனர்ஜியும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அகைன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் பண்ணும். உங்கள் எனர்ஜி அண்டு எலக்ட்ரிசிட்டி, இந்த எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்து இன்னுமே ப்ராப்பர் பிளானிங்கோட ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சாச்சு. 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பருப்பு வச்சுருக்கிறதுனால 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒருவேளை இன்றைக்கி நான் பருப்பே வைக்கல அப்படின்னா கரெக்டாக 12 மினிட்ஸ் அந்த அளவுக்கு தான் எனக்கு தேவை இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பருப்பும் இருக்குது, பயரும் இருக்குது அப்படின்றதுனால 20 மினிட்ஸ் நான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ் மட்டும் வைக்க போகிறீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ் போதும். ஒயிட் ரைஸ் அண்ட் கின்வா ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்னாலுமே 12 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் மோடில் வச்சா போதும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பாஸ்தா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் வந்து காய் கட் பண்ணி அது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங்க்கு வேண்டியது இல்லை நெக்ஸ்ட்டு மீல் குக் பண்ணுறதுக்குமே காய் எடுத்து வச்சு மறந்து அதையும் சேர்த்து போடுற மாதிரி ஆகிடும். அதனால வந்து நான் ஞாபகம் இருக்கும் போதே நைட்டுக்கு வேண்டியது கையோடு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்தாவுக்கு வந்து என்கிட்ட இந்த காய்கறி தான் இருக்குன்றதுனால நான் இன்றைக்கி இது சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகாய். நம்ம இதில் வந்து ப்ரோட்டீன்லாம் நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை, பன்னீர் ஆர் டோஃபு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த 3 மீல்லையுமே வெஜிடபிள்ஸ் சேர்க்குற மாதிரி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த நாளைக்கு தேவையான வெஜிடபிள் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு உப்புமா செய்கிறீங்க அப்படின்னாலுமே அதில் முடிஞ்சால் காய்கறியை சேர்த்துக்கோங்க. அதுலேயும் ப்ரோட்டீன் ஏதாவது சேர்க்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போது பாஸ்தாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, குடமிளகா, பச்சை மிளகாலாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். தக்காளி மட்டும் அப்போ பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கோபி 65க்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் அந்த மாதிரி ஃப்ளாரட்ஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி கொதி வந்ததும் மஞ்சள்தூள் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கோபி 65 நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நம்ம இது வந்து மெயினாக என் பையனுக்கு தான் பண்ணுறேன்றதுனால நான் டீப் ஃப்ரையே பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை அவனில் பேக் கூட பண்ணிக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ண டேஸ்ட்டு வராது. பட் நம்ம ஃப்ரைடு ஃபுட்டே சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தாராளமாக ஏர் ஃப்ரையர் ஒரு அவனில் பேக் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி தாளிப்புக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கிச்சனில் வந்து நம்ம சில டைம் வந்து போகிறோம், ரொம்ப நேரம் அதில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போகும்போது 1 hour டைமர் ஆர் 1.5 hours டைமர் அப்படின்றது வச்சுக்கோங்க. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா கிச்சன் வேலையை மட்டும் பார்க்குற மாதிரி அந்த 1 hourல முடிச்சிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நானே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கிச்சனுக்குள்ளே போனால் அப்படியே வேலை இழுத்துக்கிட்டே போகும். நம்ம பண்ண 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 அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வீட்லேயே ரொம்ப லைவ்லியான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, இந்த வேலைக்கு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இன்றைக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு டைமரை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் அந்த கிச்சனில் நின்று வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வராது. அதே சமயம் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக வந்துடும் கிச்சனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது அப்படின்ற போது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 2 hours ஃபார் குக்கிங்கே ஜாஸ்தி தான் நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக ஆகிடும், அந்த டைம் ஆகிட தான் செய்யும். ஸோ அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போது வந்து 2 hours நம்ம குக் பண்ணி நம்ம 3 வேளைக்கு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதுக்குன்னு நம்ம வந்து 1 hourல கூட நம்ம 3 வேளைக்கும் சமைக்கணுன்னா சமைக்கலாம். பட் நம்ம அவ்வளோ காய்கறி, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ்லாம் அளவோடு சேர்த்து செய்கிறோம் அப்படின்ற போது கண்டிப்பாக 2 hours ஆக தான் செய்யும். அதனால் குயிக்காக பண்ணணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா டைமர் யூஸ் பண்ணி பாருங்கள். கிச்சனுக்கு டைமரா அப்படின்னு யோசிச்சு பார்க்காதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, அதுக்குள்ளே முடிச்சிடுற மாதிரி பார்த்துருங்க.
அடுத்து நம்மளோட தாளிப்பு ஆயில், கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வச்சுடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பரகஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரை தண்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருக்கலாம். சில பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க இது எப்படி நம்மளுக்கு இந்தியன் சமையல், சவுத் இந்தியன் சமையலுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. பட்டு கண்டிப்பாக நீங்கள் கீரை தண்டுலாம் சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். இதில் வந்து ஒரு தனி ஃப்ளேவர், டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. நல்ல ஒரு காய் டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்காது ஃப்ளேவர்லாம், ஸ்மெல்லாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஸ்டட் அஸ்பரகஸ் ரொம்ப பிடிக்கும். பட்டு இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுனால நம்ம இது இன்றைக்கி பொரியலாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம கமெண்ட்ஸில் கூட இந்த அஸ்பரகஸ் பொரியல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அஸ்பரகஸ் வேகவும் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. பட் இதை எப்படி வந்து நம்ம ஸ்னாப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டுன்னு ஒரு இடத்துல உடையும். ஸோ அந்த கீழ்ப்பகுதியை, இந்த ரூட் மாதிரி இருக்கும், அந்த கீழ்ப்பகுதியை தூக்கி போட்டுட்டு மேலே இருக்கிறத நீங்கள் சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பரகஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதே சமயம் 2-3 பஞ்சே வந்து உங்களுக்கு ஒரு $3-4 கூட கிடைக்கும். பட் எல்லா டைம்லேயும் அப்படி கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எப்போ வந்து இந்த சீசன்லாம் கிடைக்குதோ அப்போ வந்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க. அதுதான் நான் வந்து அகெயின் இன்னொரு சஜஷனாக நான் சொல்லுவேன். ஏன்னா அஸ்பரகஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஃபைபர் ஜாஸ்தி, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கூட நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாட்டி ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொரியலாக கூட பண்ணிக்கலாம். இது வதக்கும் போதும் கொஞ்சம் அப்படியே சுருங்க தான் செய்யும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பஞ்ச் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆஸ்பரகஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே இது வந்து நல்லா வதங்கிடும். நீங்கள் வந்து தேங்காய் கூட சீரகம், பச்சை மிளகா அரைச்சி கூட நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நம்மளோட பொரியல் பொடி அதுவும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பார்க்க கொஞ்சம் பீன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மூடி போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம திரும்ப இதை செக் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோபி 65க்கு மிக்ஸ் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மசாலாலாம் போட்டுட்டோன்னா அது நல்லா இன்னும் சேர்ந்து வரும். ஸோ இப்போ வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்குது. மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு. அடுத்து தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு அண்டு கார்ன்ஃப்ளவர். ஸோ இது ரெண்டும் போடும்போது கன்ஃபார்ம்டாக உங்களோட கோபி 65 நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி வராது, அதே சமயம் கொஞ்சம் பக்கோடா மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு அந்த டெக்ஸ்சர் தானே பிடிச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வச்சிருந்த போதே அந்த காயை சுற்றி கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம போட்டிருக்க மசாலா அது மேலே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கையை வச்சு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா தண்ணி ஊற்றினாலும் மாவு ஒட்டாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு
அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த காயோட ஒட்டாது, இந்த மாதிரி ஒரு தின் லேயர் வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஸ்பரகஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரியல் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்து இந்த பொரியல் பொடி. நம்ம மல்டிபிள் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பொடியை சேர்க்குறதுக்கு நம்ம வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு 2 டீஸ்பூனை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பொரியல், கூட்டு, அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை அந்த மாதிரிக்கெலாம் கூடமே நீங்கள் போட்டுக்கலாம். ஈவன் இட்லி பொடி மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னா பொரியல் பொடியோட கொஞ்சம் நம்ம ஆனியன் தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவே நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் காயை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக நான் தாளிப்பையும் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப குயிக்கான ஆஸ்பரகஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நான் இந்த ரெசிபி கேட்டவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வேர்ஷன்னா, இன்னொரு வேர்ஷன் இந்த தேங்காய் துருவல், சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை போடணுனாலும் போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்டியாக தான் இருக்கும். நான் வந்து தேங்காய் கன்சம்ஷன் என்னோடது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும்ன்றதுனால நான் கொஞ்சமாக எப்போவுமே சேர்த்துப்பேன். ஸோ கடைசியாக உப்பும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளோட ஒரு காய் ஆஸ்பரகஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கொத்தவரங்காய். இதுவுமே ரொம்ப நல்ல காய். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கட் பண்ணுற காயிலேயே ரொம்ப டைம் கன்சியூமிங் வந்து இந்த கொத்தவரங்காய். ஏன்னா எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குமா, கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். சமைச்சனாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தான் வரும், அதாவது ஜாஸ்தி வரணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய எடுத்தால் தான் ஒரு 2-3 பேர் இல்லை 4 பேர் சாப்பிட்றதுக்கே கிடைக்கும், எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால் நான் இதுக்கு என்ன டிப் சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காய் நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். மிச்ச எல்லா காய்கறி விட இது வந்து கட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் கூட எடுக்க தான் செய்யும் நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் டே இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நான் டிவி பார்க்குறேன் இல்லை உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த பவுலில் எடுத்து இதை ஒரு பவுலில் போட்டு கத்தியை எடுத்து வச்சுப்பேன். ஸோ 2 எண்ட்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்ச எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லேயரில் வச்ச முட்டை அதை எடுத்து நம்ம சில் வாட்டரில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஷெல்லை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் செகண்ட் லேயர் ரைஸ், ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாக இருந்திருக்கு. அடுத்து நம்ம வெள்ளை காராமணி வேக வச்சுருந்தது, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. வெள்ளை காராமணி நான் ஊற வைக்கல, நான் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கல. இந்த பயிர் வந்து நம்ம ஊற வைக்காமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வேக வைக்கலாம். அடுத்து நம்மளோட சாம்பாருக்குமே பருப்பு காயெல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சாம்பாரில் காய்கறி வந்து தெரியணும், எனக்கு அது நல்லா கடித்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பருப்பு தனியாக காய் தனியாக நீங்கள் வேக வைக்கலாம். அதாவது காயை மட்டும் டாப் லேயரில் நீங்கள் வச்சுட்டு பருப்பை தனியாக கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காய் முழுசாக தெரியும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காய் வந்து கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஓகே தான். ஆனால் ஏன்னா வந்து இது குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி வந்து என் பையன் சாப்பிட மாட்டான் விரும்பி. ஸோ இந்த மாதிரி சாம்பாரில் போட்டு அது கொஞ்சம் அப்படியே மேஷ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ஓகே தான். அதனால டேஸ்ட்லாம் நம்மளுக்கு மாற போகிறதில்ல, டெக்ஸ்சருமே நம்மளுக்கு மாற போகிறதில்ல. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் தானே நம்ம ஃபஸ்ட்டு லேயராக வச்சுருந்தோம். ஸோ அதில் அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். சாம்பாருக்கு தாளிப்பு போட்டேன், அப்புறம் வந்து கொத்தமல்லி, அடுத்ததாக வந்து நம்ம மஞ்சத்தூள் நீங்கள் சாம்பார் பருப்பு வேக வைக்கும் போதே போடலாம். பட் என்னென்னா இது உங்களுக்கு அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எல்லோ ஆக்கிடும், அது கழுவி மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே கொதிக்க வைக்கும் போது தான் நான் மஞ்சத்தூள் போடுவேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி வந்து என்கிட்ட பேஸ்ட்டாக இருக்குது, அதனால் அது சேர்த்துக்கிறேன் டைரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட் ஆன் பண்ணல, சும்மா அப்படியே எடுத்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
எல்லாம் திரும்ப நம்ம சாட்டே மோடில் ஒரு கொதி விட போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து நான் 20 மினிட்ஸ் வச்சேன் இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு பருப்பு வந்து சாஃப்டாக கரெக்டாக தான் வெந்திருக்கும், உங்களுக்கு முழுசாலாம் இருக்காது. இப்போ நான் உப்பு இப்போ தான் இந்த ஸ்டேஜில் மட்டும் தான் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே மோடில் ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த டைமுன்னு கிடையாது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துடுச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஒரு ஸ்டவ்வில் நம்மளோட கோபி 65 ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரைங்க்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நேரம் நின்று கிச்சனில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற போது நான் ஆயில் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுற மாதிரி பாத்திரம் எடுத்துப்பேன். அது சின்ன பேனாக எடுத்துப்பேன். அது ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மல்டிபிள் பேட்ச்சு நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஆயில் திரும்ப ரீயூஸ் பண்ணி நிறைய ஆயில் ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி திரும்ப இன்னொரு வாட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்படி பிளான் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஆயில் நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது தான் பிரச்சனையே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டைம் 2 டைம்ன்றது ஃபைன். ஸோ அதனால் நான் அந்த ரிப்பீட் ஆகிறது தடுக்கிறதுக்காக சின்ன பாத்திரத்தில் கம்மியாக எண்ணெய் போட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் கிச்சனில் நின்றுட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா நம்ம சமையல் முடிக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தாவுக்கு போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம், அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், குடமிளகாய். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, ஒன்றுத்தில் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றுத்தில் பாஸ்தா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி நான் குக் பண்ணுற இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். 1 by 1 போகிறது வந்து ஒரு ஸ்டைல் அப்படின்னா, இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால மட்டும்தான் நம்மளால் டைமை கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நிறையா ஃபோக்கஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சைமல்டேனியஸாக பண்ணும்போது சிலதை விட்டுடுவாங்க. சில ரெசிபிலாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும், நம்ம அதை ரெஃபர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புது ரெசிபிக்கு நான் சொல்ல மாட்டேன். பட் யூஸ்வலாக நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங் இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேமிலிக்கு நம்மளுக்குன்ட்டு. ஸோ அந்த ஸ்டைல் குக்கிங்க்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு வந்து இப்படி குக் பண்ணும்போது நான் ரொம்ப நிறைய டைம் சேவ் பண்ணுவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்காவை பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எண்ட்ஸை கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதை இனிமேல் சாப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அது 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு. இந்த கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி பொரியல், அப்புறம் உசிலி அதுதான் நான் பண்ணியிருக்கேன். வத்தல் போடுவாங்க, மோரில் ஊற வச்சு வத்தல் போடுவாங்க. பட் அது தவிர்த்து நீங்கள் யாராச்சும் வேறு ரெசிபி பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு அது சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி சாம்பார் வந்து உங்களுக்கு என்ன சாம்பார் பிடிக்கும், என்ன ஃப்ளேவர், அதாவது எந்த காய்கறி போட்டு உங்களுக்கு சாம்பார் பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து பார்க்கலாம் யாருக்கு எவ்வளோ பிடிக்குது அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் கொத்தவரங்காவை கடைசியில். அடுத்து இதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு தண்ணியை எடுத்துகிட போகிறேன். ஸோ அதுக்கான காரணம் நான் மோஸ்ட்லி இந்த வேலையை வந்து வாழைக்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரி பண்ணுவேன். நம்ம காலிஃப்ளவர் வேறு வழி இல்லை, அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கொத்தவரங்காயில் கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தி. ஸோ அதனால் அவ்வளோ வேண்டாம் அப்படின்றதுனால தண்ணியில் கொதிக்க வச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸ் இருக்கும், பட் அந்த தேவையில்லாத பித்தம் நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்தாக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் நம்மளோட அந்த உமாமி சீசனிங்
ஸோ கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு உள்ளவங்க. பாஸ்தான்றது இட்டாலியன் டிஷ்ஷு. ஸோ யூஸ்வலாக அந்த ஆல்ஃப்ரெடோ, அதுக்கப்புறம் பிங்க் சாஸ், ஒயிட் சாஸ் பாஸ்தா அப்படின்னுவாங்க. ஆனால் வந்து என் பையன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா வேணும், பட் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது இந்தியன் ஃபுட்டு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும், ஆனால் அது வேறு ஃபார்மில் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஃப்யூஷன் குக்கிங்னுவாங்கள்ல, அதுதான். தெரியல இது வந்து இன்னும் எத்தனை டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி ஃப்யூஷனில் போக முடியும் அப்படின்றது. அவங்க வளர வளர அவங்களோட டேஸ்ட் பட்ஸுமே மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒன்று பிடிக்குதுன்னா அது வந்து எப்போவுமே பிடிக்குன்றதும் கிடையாது. இப்போ பாஸ்தாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக வச்சது தான். நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணி குக் பண்ணோம். ஸோ டாப் லேயரில் இந்த பாஸ்தாவை நான் இதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம டின்னருக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரைஸு நம்ம குக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்றது நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் கார்ப் தானே. ஸோ இதுவுமே நம்ம அப்படி பண்ணலாம், தப்பு கிடையாது. இதனால் எதுவும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது. அடுத்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம திரும்ப இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்திரம் எடுக்க தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இன்ஸ்டன்ட் பாட்டில் பருப்பை வேக வச்சோம், அதே பாட்டிலையே நம்ம சாம்பாரை ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் வெந்துருச்சு, அதை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதுக்கு எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டு பொரியெல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அதே பேன் தான், அதில் நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய், அப்புறம் உப்பு, அடுத்து நம்மளோட தாளிப்பு. கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஒரு கசப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அது நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வெள்ளைக்காராமணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே கிடைக்கும். அடுத்து மேலே கொத்தமல்லி, இதுலேயும் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ காரத்துக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போதும். ஏன்னா நம்ம காரத்துக்கு வந்து எதுவும் சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் காரம் இருக்கும், போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட கொத்தவரங்காய் காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்குள்ள சமையல் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி எனக்கு பண்ண வந்து ஒரு 1 hour and 10 to 15 minutes அவ்வளோ ஆயிருக்கும். ஏன்னா இந்த கொத்தவரங்காய் கட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு, இல்லைனா விதின் ஒரு 1 hourலேயே முடிச்சிருந்துருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சதுலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் வெள்ளை காராமணி, இது கொஞ்சம் எடுத்து நான் ஈவினிங் சுண்டலுக்கு வச்சுருக்கேன். மிச்சத்தை வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணேன். அப்புறம் முட்டை வேக வச்சுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்லேயே நம்ம இத்தனை ஐட்டம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கோபி 65, ஆஸ்பரகஸ் பொரியல், அப்புறம் கொத்தவரங்காய் காராமணி பொரியல். நைட்டுக்கு பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 hours to 3 hours வெளியே வச்சுட்டு ஆற வச்சு ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அடுத்த நாள் லஞ்சுக்கு எங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு இஷ்யூவும் இல்லாமல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை ஃபீட்பேக்காக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.